Hi viewers, welcome to our channel Grasp and Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம நீட் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு 30 days ஸ்டடி பிளான் பத்தி பார்க்க போறோம். Let's get into the video. இந்த COVID-19 லாக்டவுனால எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த டைம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய டைம். ஆனா இந்த டைம்ல கண்டிப்பா யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க படிக்கிற டைமை விட எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ண டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும், கண்டிப்பாக திரும்ப போஸ்ட்பாண்ட் ஆக தான் போகுது, அந்த டைமில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. இப்படி விட்டே இவ்வளோ டைம் ஓடிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 30 days கிட்ட தான் இருக்குது. ஸோ தட் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ண எல்லா டைமையும் இந்த 30 daysல மேட்ச் பண்ணி உங்களுக்கான ஒரு சீட்டை நீங்கள் வாங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டீங்க இல்லையா, அந்த டைமை எல்லாம் இந்த 30 daysக்குள்ளே எப்படி மேட்ச் பண்ணலாம், அந்த 30 daysக்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த வேஸ்ட் ஆகின டைமை எல்லாம் கண்டிப்பாக உங்களால் மேட்ச் பண்ண முடியும். இப்போ வந்து Day 1 பார்க்கலாம். Day 1ல் ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4% இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். Day 2ல் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன், இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3%. அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதோட கொஞ்சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கணும். அண்ட் பயாலஜி பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். அப்புறம் செகண்ட் என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் எலிமினேஷன்ஸ், இதெல்லாம் தான் பயாலஜியில் நீங்கள் படிக்க வேண்டியது. அண்ட் Day 3 பார்த்தீங்கன்னா மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன். அண்ட் கெமிஸ்ட்ரியில் த பி பிளாக் எலமெண்ட்ஸ், அதோடைய குரூப் 13லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா Day 3ல் 3 டாபிக்ஸ் இருக்குது. தட் இஸ் லொக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், அண்ட் தென் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். Day 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸோ சாப்டர்ஸோ எதுவுமே கிடையாது. Day 4 என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிஸ் செஷனாக இருக்க போகுது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் படிச்சிங்கல்ல இந்த 3 days, அந்த 3 days படித்த சாப்டர்ஸோடைய மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அண்ட் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களே நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களால் அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது அண்ட் அதை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான டேவாக தான் Day 4 இருக்க போகுது. இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது. 3 days நீங்கள் சிலபஸில் இருக்க சாப்டர்ஸை படிக்க போகிறீங்க. அண்ட் 1 day பிரேக் எடுத்து அதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் நீங்கள் எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இப்படி தான் இருக்க போகுது. இந்த 3 daysக்கு நடுவில் 1 day கேப் இருக்குல்ல, இந்த டைமில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் படித்த சாப்டர்ஸோட MCQs இருக்குல்ல, அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீட்டில் MCQs தான் எழுத போகிறீங்க. பட் நீங்கள் வந்து படித்ததெல்லாம் ஃபுல் தியரியாக கான்செப்ட்ஸாக இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து MCQs வந்து சால்வ் பண்ணக்குள்ளே தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குது, கொஷின்ஸ் எந்த மாதிரி ரைஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த Day 4ல் ஃபுல்லாக நீங்கள் படித்த சாப்டர்ஸோட MCQஸை சால்வ் பண்ணுங்கள். அதுதான் இந்த Day 4. அப்படி தான் இந்த Day 4ஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா Day 5. Day 1, Day 2, Day 3 மாதிரி தான் இந்த Day 5, Day 6, Day 7 இருக்க போகுது. Day 5ல் ஃபிசிக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்போலிக் ஆசிட், இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். அண்ட் இன்னொரு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 2 டாபிக்ஸும் தான் நீங்கள் வந்து பயாலஜியில் Day 5 எப்போ முடிக்க போகிறீங்க. அண்ட் வந்து Day 6 வந்துட்டு ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன், கெமிஸ்ட்ரியில் ஈக்குவலிபிரியம், பயாலஜியில் எவல்யூஷன், இந்த டாபிக்ஸ் தான் Day 6ல் முடிக்க போகிறீங்க. Day 7ல் மோஷன் இன் எ பிளேன் அண்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் D and F பிளாக் எலமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அப்புறம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ், அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்
ஃப்ளவரிங் பிளான்ஸ். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சுவாலஜியோடைய ரீப்ரொடக்ஷன் படிக்கிறோம், அடுத்து இது வந்து பாட்னியில் இருக்க ரீப்ரொடக்ஷன் படிக்கிறோம். இந்த மாதிரி தான் இதை வந்துட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்குள்ள உங்களால் கம்பேர் பண்ணி படிக்க முடியும். இதோட நீங்கள் டே 7 முடிக்க போகிறீங்க. டே 8 அதே மாதிரி தான். நீங்கள் டே 4 என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த டே 8 வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்க போகுது. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக MCQs மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. அந்த டே 5, டே 6, டே 7 என்னென்ன சாப்டர்ஸ் கவர் பண்ணீங்களோ அது எல்லாத்தோடைய MCQs கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது, உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணுறது, அதை ரிவைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் டே 8 இருக்க போகுது. டே 9, டே 10, டே 11. டே 9ல் வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில், அண்ட் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் கைனடிக்ஸ், பயாலஜியில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அண்ட் இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். டே 10ல் ஃபிசிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன், அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா த லிவிங் வேர்ல்ட். அப்புறம் இன்னொரு டாபிக் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அண்ட் டே 11 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது அண்ட் வந்து கைனடிக் எனர்ஜி, இந்த 2 டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் பயாலஜியில் பிளான்ட் கிங்டம், இந்த ஒரு டாபிக் தான் இருக்குது. அடுத்து டே 12 வழக்கம் போல் டே 4, டே 8ல் என்ன பண்ணீங்களோ அதே ப்ராக்டிஸ் செஷன் தான் இந்த டே 12லையும் இருக்குது. அண்ட் டே 13, டே 14, டே 15. அண்ட் அகைன் டே 13 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஆசிலேஷன், கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரஜன், த எஸ்ப்ளாக் எலமெண்ட்ஸ், அண்ட் பயாலஜியில் அனிமல் கிங்டம். டே 14ல் ஃபிசிக்ஸில் வேவ்ஸ், கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், அண்ட் இன்னொரு டாபிக் ஈகோசிஸ்டம். டே 15 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல்ஸ். செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ், டிவைசஸ் அண்ட் சிம்பிள் சர்க்யூட்ஸ், இதெல்லாம் தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். பயாலஜியில் என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். அப்புறம் இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். டே 16 அதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான். டே 17 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரோசஸஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அண்ட் டே 18ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஹாலோ ஆல்கெயின்ஸ் அண்ட் ஹாலோ ஆரன்ஸ். அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். டே 19ல் ஃபிசிக்ஸில் டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், அண்ட் கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்ஸ், பயாலஜியில் செல், த யூனிட் ஆஃப் லைஃப், அண்ட் வந்து செல் சைக்கிள் அண்ட் அதோட டிவிஷன். இதை தான் வந்துட்டு நீங்கள் பயாலஜியில் படிக்க போகிறீங்க. அண்ட் டே 20 வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷன். டே 21ல் ஃபிசிக்ஸில் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ஸ், அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், இந்த 3 டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ், இந்த டாபிக் தான் இருக்குது. டே 22 இதில் ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், கெமிஸ்ட்ரியில் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், தட் இஸ் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ், அப்புறம் வந்துட்டு சாலிட் ஸ்டேட். அப்புறம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா டே 22ல் 3 டாபிக் இருக்குது. தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், மினரல் நியூட்ரிஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ், இந்த 3 டாப்பிக்கும் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டே 23 இதில் ஃபிசிக்ஸில் என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அல்டர்னேட்டிங் கரண்ட். அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்குது. அண்ட் பயாலஜியில் வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், அப்புறம் வந்துட்டு பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் டே 24 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் செஷன். டே 25ல் ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். டே 26 பார்த்தீங்கன்னா அட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் வந்து பயோமாலிகல்ஸ், பாலிமர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அப்புறம் பயாலஜியில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், இந்த 2 டாபிக்ஸ் இருக்குது. டே 27 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 2 டாபிக்ஸும். பயாலஜியில் பயோடெக்னாலஜியோட பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், இது ஒரு டாப்பிக்காகவும் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் ஒரு டாப்பிக்காகவும் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த பிளான்லேயே உங்களோட நீட் சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சீட்டை உங்களால் வாங்க முடியும். பிகாஸ் நம்ம டே 28, 29, 30 இதிலெல்லாம் நம்ம படிக்க போகல.
இதை வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி டே 4 டே 8 டே 12 இதிலெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி இது ஃபுல் ரிவிஷனாக இருக்க போகுது. அதிலலாம் அந்த 3 டேஸில் கவர் பண்ண சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இதில் நம்ம என்டையர் சாப்டரையும் கவர் பண்ணதுனால என்டையர் சாப்டரையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். என்டையர் சாப்டரில் இருக்க MCQஸையும் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மார்க் டெஸ்ட் இது எல்லாமே பண்ண போகிறோம். இந்த 3 டேஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக மட்டும்தான் இருக்க போகுது. இப்போது இந்த டே 28, 29, 30 இந்த 3 நாள் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த டே 28, 29, 30 இந்த 3 நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய நீட் எக்ஸாம் பேட்டர்ன் என்னவோ அண்ட் நீங்கள் உங்களுடைய நீட் எக்ஸாமை எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமில் ஒரு 7 ஹவர்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம்னால் வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து சால்வ் பண்ணுறீங்களா அது மட்டும் தான் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எல்லாமே ஈவன் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பயாலஜியில் சம் மோர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் தான் வரும். ஸோ தேட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்துட்டு MCQ சால்வ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ் ஆகுது MCQ சால்வ் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும்ல, கெமிஸ்ட்ரியாக இருந்தால் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலாஸில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் படிக்கக்குள்ளே நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த நோட்ஸை வந்து ரொம்ப கிளியராக எழுதுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. நீங்கள் ஏன்னா வந்து அப்போது எடுத்த நோட்ஸு தான் வந்துட்டு இப்போது நீங்கள் படிக்க போகிறீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் புக்ஸை இந்த டைமில் கண்டிப்பாக படிக்கக்கூடாது. அண்ட் ஃபைனலி வந்து உங்கள் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்தன் மீன்ஸ் உங்கள் கான்செப்ட்ஸை நீங்கள் ரொம்ப கிளியராகுங்க. ஒரு சிலது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. அந்த டைமில் நீங்கள் படிக்கக்கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி அப்படி இருந்திருக்கும். அதை வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் அந்த 3 டேஸ் பண்ண வேண்டியது. அண்ட் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக படிக்கவே கூடாது. நீங்கள் எடுத்த நோட்ஸை மட்டும்தான் படிக்கணும். அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சாப்டர்ஸை புக்கில் படிக்கவே கூடாது. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் படிக்காத ஒரு சாப்டர் இருக்கும்ல, நீங்கள் அதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதை போயிட்டு இந்த டைமில் படிக்கிறது. நீங்கள் படிக்காத டாபிக்ஸை கண்டிப்பாக இந்த 3 நாளில் படிக்கவே கூடாது. நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் இல்லாமல் படிக்கிறது. கண்டிப்பாக பிரேக் இல்லாமல் படிக்காதீங்க. டேக் எ பிரேக். கண்டிப்பாக நீங்கள் பிரேக் எடுத்து தான் படிக்கணும். அண்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க. ஐயோ எக்ஸாம் வரப்போதே அப்படின்னு சொல்லி எக்ஸாமை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் இப்போ பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. அதை மட்டும் நல்ல மனசில் ஏற்றிக்கோங்க. அது உங்களை டிஸ்டர்ப் தான் பண்ண போகுதே தவிர அது உங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ண போகிறது இல்லை. ஸோ தேட் இந்த 3 நாள் நீங்கள் 27 நாள் என்ன பண்ணீங்களோ அதை எல்லாமே திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இது அதை பண்ணுறதுக்கான நேரம் தானே தவிர பயப்படுறதுக்கான நேரம் கிடையாது. அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு பிடிக்குமா, சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தூங்குறதுக்கு பிடிக்குமா, தூங்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அதுக்காக ஹோல் டே ஃபுல்லாக அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இந்த 30 டேஸ் பிளானை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சீட்டை உங்களால் வாங்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.